முன்பு இன்றைய உலகம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு மாபெரும் பேரரசு பூமியில் இருந்தது. இந்தியா முதல் ஐரோப்பா வரை பரவியிருந்த அந்த சாம்ராஜ்யம் நவீன மனித உரிமைகளையும் தபால் துறையையும் ஏன் முதல் குளிரூட்டியையும் கூட உலகுக்கு தந்தது. அதுதான் ஆரியர்களின் நிலம் என்று அழைக்கப்படும் ஈரான். ஈரான் என்ற தேசம் எப்போது தோன்றியது? ஒரு நாகரிகமாக பார்த்தால் கிறிஸ்துக்கு முன் 3200 அங்கே நாகரிகம் செழித்து வளர்ந்தது. ஆனால் ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக ஈரான் உருவெடுத்தது கிறிஸ்துக்கு முன் 550 தான். சைரஸ் தி கிரேட் என்ற மாமன்னன் இந்த மாபெரும் பேரரசை நிறுவினார். உலக நாடுகள் பெர்ஷியா என்று அழைத்த இந்த தேசத்தை அந்த நாட்டு மக்கள் எப்போதும் ஈரான் என்றுதான் அழைத்து வந்தனர். சோராஸ்ட்ரியம், இது இஸ்லாத்துக்கு முன்னால் ஈரானின் முக்கிய மதமாக இருந்தது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போராட்டத்தை இது போதித்தது. மன்னன் சைரஸ் எதற்காக தி கிரேட் என்று அழைக்கப்படுகிறார் தெரியுமா? அவர் நாடுகளை மாத்திரம் வெல்லவில்லை, அவர் மக்களின் இதயங்களையும் வென்றார். அவர் படையெடுத்து பாபிலோனை வென்றபோது அங்கிருந்த அடிமைகளை விடுவித்தார், மத சுதந்திரத்தை அறிவித்தார். அவரின் இந்த அறிவிப்புகள் செதுக்கப்பட்ட சைரஸ் சிலிண்டர் தான் உலகின் முதலில் உருவான மனித உரிமை சாசனம். இன்றைய ஐக்கிய நாடுகள் சபையில் கூட இதன் பிரதி வைக்கப்பட்டுள்ளதென்றால் அதன் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். மாமன்னன் சைரஸுக்கு பிறகு வந்த முதலாம் டாரியஸ் ஈரானை ஒரு நவீன தேசமாக மாற்றினார். ராயல் ரோடு 2500 கிலோமீட்டர் சாலையை உருவாக்கி உலகிலேயே வேகமான தபால் முறையை அவர் தொடங்கினார். இந்த 2500 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்டமான சாலையை வேகமாக கடக்க ஆங்காங்கே குதிரை நிலையங்கள் இருந்தன. ஒரு செய்தியை ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கொண்டு செல்ல சாதாரண பயணிகளுக்கு 90 நாட்கள் ஆகுமென்றால் பாரசீக தபால் வீரர்களுக்கு வெறும் 7 நாட்கள் மட்டுமே போதுமாக இருந்தது. போர்க்காலங்களில் படைகளை விரைவாக நகர்த்தவும் தகவல்களை வேகமாக பகிரவும் இது மிகப்பெரிய பலமாக அமைந்தது. முதலாம் டாரியஸ் மன்னன் பாலைவனத்தில் நீரை நிலத்தடி வழியாக கொண்டு செல்ல கனட் கால்வாய்களை உருவாக்கினார். ஈரானில் இவை இன்றும் கூட சில இடங்களில் பயன்பாட்டில் உள்ளன. பாலைவன வெப்பத்திலும் ஐஸ் கட்டிகளை பாதுகாக்க யக்ஷால் என்ற மண் கோபுரங்களை ஈரானியர்கள் வடிவமைத்தார்கள். இது மின்சாரம் இல்லாத காலகட்டத்தின் ஃப்ரிட்ஜாக பார்க்கப்பட்டது. ஈரானின் ஷா ஷுக்தே என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மட்பாண்டத்தில் ஒரு ஆடு துள்ளி குதிப்பது போன்ற படங்கள் உலகின் முதல் அனிமேஷன் முயற்சியாக இப்போது வரை கருதப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் டாரிக் என்ற தங்க நாணயங்களை அறிமுகப்படுத்தி வணிகத்தை பெருக்கினார். பேரரசு முழுவதும் ஒரே மாதிரியான நாணயம் மற்றும் வரி வசூல் முறை இருந்ததால் வணிகம் பெருகியது. செல்வம் குவிந்ததால் மிக பிரம்மாண்டமான படைகளையும் கோட்டைகளையும் அவர்களால் படைக்க முடிந்தது, பராமரிக்க முடிந்தது. ஈரானின் ராணுவம் அன்றிலிருந்தே ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ராணுவமாக இருந்தது. அவர்கள் கைப்பற்றிய ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் சிறந்த வீரர்களை தங்கள் படையில் சேர்த்துக் கொண்டார்கள். இவர்களின் அழியாத படை எதிரிகளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தது. அது என்ன அழியாத படை? ஒரு 10,000 வீரர்கள் கொண்ட படை என்றால் அந்த படையில் ஒரு வீரர் உயிரிழந்தால் அந்த வீரரின் இடத்தை நிரப்பிவிட உடனடியாக இன்னும் ஒரு வீரர் அதில் இணைந்து கொள்வார். அதுதான் ஈரானியர்களின் அழியாத படை. ஈரானின் போர் வீரர்களின் மிக பிரபல்யமான உத்தி பாத்தியன் ஷாட். குதிரையில் பின்வாங்கி ஓடுவது போல நடித்து பின்னால் திரும்பி அம்பையும் இவர்களின் உத்தி உலக பிரசித்தி பெற்றது. இவர்களின் யுத்தியை பின்னாளில் மொங்கோலிய பேரரசன் தைமூரும் பயன்படுத்தினான். காலங்கள் உருண்டோடியது. பல அந்நிய மன்னர்களின் ஆளுகைக்கும் ஈரானிய தேசம் உட்பட்டது. பின்னர் இஸ்லாமிய எழுச்சிக்கு பிறகு வந்த சபாவித் வம்சத்தின் மகாஷா அபாஸ் இஸ்வஹான் என்ற சொர்க்கத்தை உருவாக்கினார். கலை, ஓவியம், தரை விரிப்புகள் என பாரசீகம் மீண்டும் ஜொலிக்க ஆரம்பித்தது. 1935 மன்னர் ஷா பலாவி சர்வதேச அளவில் பெர்ஷியா என்ற பெயரை ஈரான் என்று அதிகாரப்பூர்வமாக மாற்றினார். 1979 ஆண்டு புரட்சிக்கு பிறகு இன்று நாம் பார்க்கும் இஸ்லாமிய குடியரசாக ஈரான் மாறியது. ஈரான் என்பது வெறும் நிலப்பரப்பல்ல, அது 5000 ஆண்டுகால மனித நாகரிகத்தின் ஆன்மா. நாம் இன்று அனுபவிக்கும் பல நவீன வசதிகளுக்கு விதை போட்டது அந்த பண்டைய ஈரான் தான்.